கந்தன் மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் 19 முதல் உங்கள் தாமரை டிவியில். இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லுவான் பாருங்க சு வெங்கடேசன். அதுக்குதான் முழுவதே அங்க இல்லங்க, அது சமணர் மலை தான். அது வந்து முழுக்க முழுக்க சிக்கந்தர் மலை தாங்க. கந்தர் மலைன்னு போய் சொல்றாங்க. அது மலை ஃபுல்லா சிக்கந்தாருக்கு சொந்தம். ஒருத்தன் சமணர் படுகன்றான், ஒருத்தன் தீபத்தூன்றான், ஒருத்தன் தர்காவுக்கு சொந்தமான்றான். ஒரு தெளிவு இருக்கா? ஏன் நீதான் 1981 நீதான் கொடுத்துருக்க, இது தீபத்தூன்னு தொல்லியல் துறை தான் கொடுத்துருக்குன்ற காரி துப்புறோம். நாஞ்சில் சம்பத் சொல்ற மாதிரி தொடச்சுக்கிட்டு மறுபடியும் இது சமணர் தூணுன்னா என்ன பண்ண முடியும்? டபுள் பெஞ்ச் இருக்குல்ல, ஜெயச்சந்திரன் இன்னொரு நீதிபதி இருக்காங்களே, அவங்க அந்த பெஞ்சு நீதிபதிகள் மலை மேல் போல இப்போ வாதாடுறாங்க. 2 வக்கீல் மாசிலாமணி ஒருத்தர் ஜோதி, அவங்க மலை மேல போய் தூணை பார்த்தாங்களா? எல்லாம் வந்து ஜூனியர் கொடுத்த பாயிண்ட்ஸை வச்சு பேசுறாங்க. ஆனா இந்த மாண்புமிகு இந்த நீதியரசர் சுவாமிநாதன் மலை மேல ஏறினார். சாதாரண வட்ட செயலா இருந்தவன் சாராயங்காச்சினவெல்லாம் இன்னைக்கு கல்வி தந்தி ஆயிட்டான். இந்த கான்செப்ட் கல்வி அமைச்சருடைய பையனே வந்து பிரெஞ்சு படிக்கிறார். அது அவர் பெருமையா சொல்றாரு. எப்படி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 90 வச்சா அழிச்சிட்டு போவாரோ, ஆனா என் மனைவி வந்து துர்கா அவர்கள் திருவெங்காடுல வந்து திருவெங்காடு போய் பூஜை பண்றாங்க. ஏன்னா நலமா இருக்கு, அவங்க தொழில் கட்டுக்க மாட்டான், அவங்க பர்சனல். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, என் வீட்டுக்குள்ள 3வது மொழியா பிரெஞ்சு படிப்பான், ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 52% நாங்க கொடுக்க மாட்டோம், அவங்க 2 மொழி தான் படிச்சாகணும், அவங்க தலையெழுத்தாதான் அப்படின்னு சொல்லி நீங்க யாருங்க? மம்தாவும் கேரளாவும் தமிழ்நாடு ஏத்துக்காம இருந்துச்சு. கேரளா பினராயி விஜயன் அதை ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு 1530 கோடி வாங்கிட்டாரு. மம்தா என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு ஸ்கீமும் வேணாம் எனக்கு பணமும் வேணாம், போயிட்டாங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இங்க என்ன பண்றாங்க, சம்ஸ்கிருத சிக்ஷா அபியான் திட்டத்துல எனக்கு ஸ்கீம்ல நான் சேர மாட்டேன், பணத்தை கொடு. அது எப்படி கொடுப்பாங்க? 27 மாநிலம் கேட்க மாட்டானா? கேட்பான்ல. உங்களை பொறுத்தவரையும் அது நிலவிளக்கல்லா இல்ல தீபத்தூணான்றது சர்ச்சை. ஆனா என்ன பொறுத்தவரையும் அது என்னது? தீபத்தூண். அப்ப எனக்கு கொடுக்குற மரியாதையை அது தீபத்தூண் நீ கொடுக்கணுமா இல்லையா? என்ன பண்ற? செருப்பு போட்டுக்கிற, கிளாஸை போட்டுக்கிற, இன்னமும் பெரிய சிவில் இன்ஜினியர் மாதிரி டேப்பை வச்சுக்கிற, அந்த இடத்தை சேதப்படுத்துறிய நீ. உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? இப்ப அறநிலையத்துறை துறையில இருந்து எடுக்கிற பணத்தெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் செலவு பண்றாங்க. நாங்க ஏன் வக்புல பணம் இல்லையா? இந்தியாவில் அதிகமான சொத்து யார்ட்ட இருக்கு? முதல்ல அதிகமான நிலங்கள் யார்ட்ட இருக்கு? ராணுவத்துல இருக்கு. 2வது ரயில்வேட்ட இருக்கு. 3வது யார்ட்ட இருக்கு? வக்புல தானே இருக்கு. நான் சொல்ல, நீ தானே சொல்ற. இப்ப வக்புல அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு எங்களோட பணத்தை வச்சுட்டு அவங்களுக்கு அஜிப்பயணது கட்டுறீங்க? ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். திருப்பரங்குன்ற விவகாரம் நம்ம எல்லாருக்குமே வந்து இதையே விவாத பொருளாகவே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனா இது வந்து தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது வந்து தீபத்தூணே கிடையாது, சர்வே கல்லுன்னு சொல்லிட்டு கனிமொழியில இருந்து எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. அப்புறம் நாயக்கருடைய கல்லுன்னு சொன்னாங்க, அப்புறம் சமணருடைய கல்லுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தர்காவுக்கு சொந்தம்னு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானை வந்து ரொம்ப சர்ச்சையாக அசிங்கமான முறையில வந்து வாதிட்ட ஒரு விஷயம் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் எதிராக திமுக அரசு செயல்படுகின்றது தான் முதல் பதிவே. இது 89% இந்துக்கள் உள்ள நாட்டில் நாம் வந்து என்னுடைய மலையில் குன்றூருக்கெல்லாம் குமரன் இருக்கிற மலையில் போய் நான் தீபம் ஏற்றுவதற்கு இவ்வளோ பெரிய சட்ட போராட்டத்தை பண்ணணுமா? நம்ம என்ன பாகிஸ்தான்லேயே இருக்கிறோம்? இல்லை இஸ்லாமியில் அதிகமாக வாழ்கிற கண்ட்ரியில் இருக்குமா? 89% இந்துக்களுக்கு இந்த அரசாங்கம் உணர்வளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இப்போ நீங்கள் கேள்வியிலே அருமையான விஷயம் சொன்னீங்க. சமணர் படுக்கைன்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறது வந்து நில கல்லுன்றான், ஒருத்தன் தர்காவுக்கு சொந்தன்றான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் திருப்பரங்குன்ற மலையை எனக்கு சொந்தன்வான். ஏன்னா ஏற்கனவே சொன்னவனுங்க தான். ஆமாம், ஏற்கனவே வந்து கந்தர் மலையில் சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு தான் நம்ம 1920 பிரிட்டிஷ் ரெவன்யூ கவுன்சிலில் வந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி தான் நம்ம அதுலேருந்து விடுபட்டோம். ஆமாம், நீங்கள் வந்து இந்துக்களுக்கான குரலாகி இருக்கக்கூடிய இந்துக்கள் நீங்கள் குரல் கொடுக்காம இருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அறுபடை வீரையும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எழுதி கொடுத்துருவானுங்க. அறநிலையத்துறையே எழுதி கொடுத்துருவானுங்க. நான் சொல்கிறேன், அறநிலையத்துறை எங்களால் கவனிக்க முடியல, அவங்க வக்பை நல்லா கவனிக்கிறாங்க, அவங்க அண்டர்டேக்கிங்கில் அறநிலையத்துறை அவங்க பார்த்துக்கிற கூட சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து 35 கோடி செலவில் இப்போ பெரிய வக்பு சம்பந்தமான ஹஜ் பயணம் தங்குறதுக்கான ஒரு இதை வந்து இன்னைக்கு திறந்து 39 கோடியில் திறந்து கொடுத்துருக்காரு. நங்கநல்லூரில் அதுக்கு அடிக்கல்னு நாட்டியிருக்காரு. 2வதா
இப்போ அறநிலைத்துறையிலேருந்து எடுக்கிற பணத்தெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், வக்புல பணம் இல்லையா? இந்தியாவில் அதிகமான சொத்து யார்கிட்ட இருக்குது? முதல்ல அதிகமான நிலங்கள் யார்கிட்ட இருக்குது? இராணுவத்திட்ட இருக்குது. ரெண்டாவது ரயில்வேட்ட இருக்குது. மூணாவது யார்கிட்ட இருக்குது? வக்புல தானே இருக்குது. நான் சொல்ல, நீ தானே சொல்கிற. ஆமாம். அப்போ வக்புல அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு எங்களோட பணத்தை வச்சுட்டு அவங்களுக்கு அஜிப்பேன் இது கட்டுறீங்க? இப்போ எங்கள் அறநிலைத்துறை சம்மந்தமான பணத்தை எடுத்து எனக்கு நீங்கள் கட்டுங்க, கோயில் மண்டபம் கட்டுங்க, விடுதிகள் கட்டுங்க, முதியோர் இல்லம் கட்டுங்க, கல்யாண மண்டபம் கட்டுங்க, வரவேற்கிறோம். நம்மளோட இந்துக்கள் பணத்தை எடுத்து அங்கே ஏன் கட்டுறீங்கன்ற ஒரு கேள்வி எழுதல. 14,000 கோயில்களை வந்து இடிச்சிருக்காங்க. நம்மளது வந்து 151 கோயிலுக்கு வந்து கோர்ட் ஆர்டர் படி நாங்கள் இடித்தோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம். ஆனால் வந்து இந்த தீர்ப்பை மட்டும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. 144 போடுறதுக்கு முன்னாடியே தீர்ப்பு கொடுத்துட்டு சாமிநாதன் நீங்கள் போய் மலையில் ஏற்றணும்னு சொல்லிட்டார். 6 மணிக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டார். அவசர அவசரமாக 144 போயிட்டு நீதிபதி தீர்ப்புக்கு இதுவாக வந்து டபுள் பெஞ்சு போனீங்க. அங்கேயும் வந்து தடை இல்லை, ஏற்றலான்னு சொல்லிட்டாங்க. அவசர அவசரமாக எங்கே போகிறீங்க? உச்சநீதிமன்றம் போயிட்டீங்க. ஆனால் 161 கோயிலை ஏன் ஆயிடுச்சாருன்னா கோர்ட் ஆர்டர்ன்றீங்க. உனக்கு விழுந்தா ரத்தம், எனக்கு விழுந்தா தக்காளி சட்னி கதை தான் அது. ரெண்டாவது பாருங்கள், இவங்க வாதாடுறதுல எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். முதல் நாளில் போய் 12ஆம் தேதி போய் டிசம்பர் 12 வக்கீல் மாசிலாமணி கோர்ட்டில் வாதாடுறாரு. திருப்பரங்குன்ற இஷ்யூஸை டபுள் பெஞ்சுக்கு மதுரையில் வாதாடுறப்ப அந்த தூண் வந்து நிலவ அளவை கல் கிரேனட்டால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் வைக்கிறார். மறுநாள் இன்னொருத்தர் போகிறார், ஜோதின்னு ஒரு அரசு வழக்கறிஞர் போகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இது நில அளவீட்டு கல்லில் தூக்கி ஓரம் கட்டிட்டு இது வந்து முழுக்க முழுக்க சமணர்களால் கட்டப்பட்ட ஒரு தூணு, இந்த மாதிரி ஒரு தூணு சமணர்கள் 4 இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உலக சமயங்களை படித்தவர்கள். இப்போ இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா. சீக்கியர்கள் எப்படி வந்து குருநானக்கை வணங்குவாங்கன்னு நமக்கு தெரியும். பார்சிகள் எப்படி வந்து சூரிய பகவானை வழிபடுவாங்கன்னு நமக்கு தெரியும். சமணர்கள் எப்படி வழிபடுவாங்க? அவங்க இதுல சமணர்கள் வந்து உயிர் கொல்லாமை தான் மேன்மை. ஒரு உயிரை கொல்ல மாட்டாங்க. நடந்து போறப்ப நீங்க கொரோனால தான் மாஸ்க் போட்டீங்க, அவங்களாம் எப்பயோ மாஸ்க் போட்டாங்க. ஏன்னா நம்ம வாயில வரக்கூடிய அந்த எச்சில்ல கூட எதனா கிருமி இன்னொருத்தரை தாக்கி ஒரு உயிர் கொள்வதற்கான காரணமா இருக்குன்னு சொல்லி மாஸ்க் போட்டுருந்தாங்க. அப்பயே ரோட்ல நடந்தாங்கன்னா மயில் இறகால் அந்த ரோட பெருக்குவாங்க. மயில் ஏன்னா சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் இருக்கும், லட்சக்கணக்கான உயிர்கள் வாழுது இந்த நாட்டில். அந்த நுண்ணுயிர்கள் கொடுக்கூடாதுன்னு சொல்லி நுண்ணுயிர்களை தள்ளிட்டு போவாங்க. தனக்கு வேண்டிய சாப்பாட்டை பிச்சை எடுத்து யாசகம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் தனியாக சொந்தமாக திருவோடு கூட இருக்காது. சேர்த்து வைக்கக்கூடாது, முடிய வளர்க்கக்கூடாது, முடிய பிடுங்கணும். மொட்டை அடிக்கிறதுனா முடியை வந்து கத்தி வச்சு கத்திரிக்கோல் வச்சு ஷேவ் பண்றது கிடையாது, ஒவ்வொரு முடியா பிடுங்கணும். என்ன காரணம்? அது அவங்களுடைய சமய சடங்கு. அவங்க அந்த மாதிரி வலியை தாங்குறவங்க தான் அந்த சாமியார் ஆக முடியும். எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்றது இன்னொன்னு. எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுன்றது பிரதானம். ஆடம்பரமா உடை அணியக்கூடாது. ஆணுடைய சமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடை இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. அது வந்து கண்டிப்பாக இங்கே நம்ம நேயர்கள் சொல்லணும். எல்லாரும் வந்து சப்பளங்காடு போட்டு உட்காருன்னு சொல்லுவாங்களே, உடனே நீங்கள் சொல்வீங்க ஊரில் என்ன சொல்லுவாங்க, டேபிளில் உட்காராத சப்பளங்கால் போட்டு சமணம் போட்டு உட்காரு. அது வந்து சப்பளங்கால் போட்டும் கிடையாது, சமணம் போட்டும் கிடையாது. சமணரை போல் உட்காரு, அதான் அதோட வழித்தோன்றல். சமணர்கள் உட்கார்ந்தீங்கன்னா நேராக இப்படி தான் உட்காருவாங்க, குடிஞ்சு இப்படி உட்காரக்கூடாது. காலை ரெண்டும் போட்டு நீங்கள் சமணர்களோட போஸ் பாருங்க, உட்கார்றப்ப நேரம் சமணர்களை போல் உட்காருன்றது தான். மருகி சப்பளங்கால் போட்டு உட்காருன்னு கொண்டு வந்துட்டாங்க நம்மால். இது ஒரு கதை. அப்போ சமணர்கள் வந்து 6 மணிக்கு மேலே விளக்கே ஏற்ற மாட்டாங்க. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. இப்போ 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சதுன்னா இரவு ஆயிடுச்சுன்னா சாப்பிடவே மாட்டாங்க. தண்ணி எச்சு தண்ணி படாது. ஜாப்பனீஸும் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, ஜாப்பனீஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. தண்ணி படாது. 6 மணிக்கு மேலே விளக்கே ஏற்றி கும்பிட்ற வழக்கம் நம்ம இந்தியர்கள் நம்மள்ட்ட இருக்கு. ஆனால் விளக்கு ஏற்றுற பழக்கம் சமணர்கிட்ட கிடையாது. ஏன்னா ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா சின்ன சின்ன விட்டில் பூச்சிகள் வரும். விட்டில் பூச்சிகள் பார்த்துருக்கீங்களா ஊர்லாம்? ஈசல்லாம் ஒரு எங்கள் ஊர்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு பிரைட்டான ஈசல் ஜபகவன் வரும், அந்த ஈசலோட உயிர் உடனே போயிடும். அப்போ அந்த உயிரை கூட போகக்கூடாதுன்னு சொல்லி விளக்கு ஏற்ற மாட்டாங்க. இது வந்து சமயங்களை படித்த சாதாரண நம்மள மாதிரி ஆட்களுக்கே தெரிகிறப்ப ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு வழக்காடு மன்றத்தில் போய் ஒருத்தர் சொல்கிறாரு சமணருடைய தூணு 6 மணிக்கு மேலே விளக்க ஏற்றுவாங்க, எல்லாரும் உட்காந்து ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் போட்டு விஷயங்களை பேசுவாங்கன்னு சொல்கிறோன்னா நகைப்புக்குரியதாக இருக்கா இல்லையா? நிச்சயமா. அதை விட நம்மள எவ்வளவு முட்டாளாக்குறாங்க. நம்மள முட்டாளாக்குறது இல்லாம அங்க இருக்கு மாண்பும் நீதியரசு எப்படி முட்டாளாக்குறாங்க அப்படின்னா வரலாறு தெரியாத ஒரு இந்துக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சாதாரண ஒரு சாமானியான எனக்கும் ஒரு ஆங்கராக உங்களுக்கு இருக்கும் ஒரு கேமராமேனுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம்
நீதிபதிகளுக்கு தெரியாதா? கண்டிப்பா நீதிபதிக்கு தெரியாம இருக்குமா? சமணர்கள் 6க்கு மேல எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தெரியாதா? அப்ப பைத்தியகாரத்தனமா இது சமணனுடைய தூளுன்ற உனக்கு எதனா பேசிக் தெரியுதா? அப்படின்னா நம்மளுடைய இந்துக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ் கடவுளை அவமானப்படுத்துறாரு. தூண் இருக்கடெல்லாம் நீங்க வந்து தீபம் ஏத்த முடியாது. முருகருக்கு 2 பொண்டாட்டினா 2 தூண் இருக்கு, 2 தீபம் ஏத்துப்பீங்களான்னா திமிரான பேச்சு தானே அது. கண்டிப்பா திமிரின் உச்சம் தானே. இது வந்து மிகப்பெரிய கண்டன குரலை நம்ம எழுப்பணும். இங்க இருக்கக்கூடிய எல்லா மன்னிப்பு கேட்டே ஊடகங்களும் ஆகணும். கேட்கற மாதிரி நம்ம கண்டன குரல் இருப்போம். இது ஒண்ணு. ஆமா. இது நில அளவுக்கல்லான்னு சொல்லி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை 7 பேர் கொண்ட குழு போய் அளக்குறாங்க. உங்களை பொறுத்தவரையும் அது நில விளக்கல்லா இல்ல தீபத்தூணான்றது சர்ச்சை. ஆனா என்ன பொறுத்தவரையும் அது என்னது? தீபத்தூண். அப்ப எனக்கு கொடுக்குற மரியாதையை அது தீபத்தூண் நீ கொடுக்கணுமா இல்லையா? நீ என்ன பண்ற? செருப்பு போட்டுக்கிற, கிளாஸை போட்டுக்கிற, இன்னமும் பெரிய சிவில் இன்ஜினியர் மாதிரி டேப்பை வச்சுக்கிற, அந்த இடத்தை சேதப்படுத்துறிய. நீ உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? இது வந்து நீதிமன்றமே அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அவங்க 1981ல திருப்பரங்குன்றோன்ற ஒரு நூலை வெளியிட்டது தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை. அதுல நூல் வெளியிட்டு அது சொல்லுது, இது வந்து திருப்பரங்குன்றத்துல மேல இருந்த கல் வந்து தீபத்தூண் கல், நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட கல், அதுல ஆஞ்சநேயர் கையை தூக்கி இருக்கிற மாதிரி வடிவம் இருக்குன்னு கல்வெட்டு கீழே வச்சு மேல வந்து நான் பெரிய தீபம் ஏத்துறதுக்கான கொப்பரைகள் இருக்கு. புண்ணியவான்கள் எல்லாரும் அதில் தீபம் ஏத்தலாம். அதை செக் பண்ணுங்க. இப்ப இவனுங்கெல்லாம் புண்ணியவான் இல்லை நான் சொல்றேன். அதனாலதான் அந்த வரி உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். இதுல ஏத்தக்கூடாதுன்னு சொல்றானே அவன் எவனுமே புண்ணியவான் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அந்த வரியில? இந்து புண்ணியவான்கள் எல்லாம் அதில் மேல தீபம் ஏற்றலாம் அப்படின்றது கல்வெட்டுல இருக்கு. மாற்று இது நான் சொல்லல. தமிழக அரசு 1981ல வெளியிட்ட தொல்லியல் துறை புக்ல இருந்து மேற்கோள் காட்டுறாங்க. அப்புறம் ஒருத்தன் வந்து செலவு கல்லுன்றான், ஒருத்தன் கிரேனைடு கல்லுன்றான், ஒருத்தன் நில அளவு கல்லுன்றான். இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வச்ச ஒரு கல் அப்படின்னு கூட சொன்னாங்க. அவங்க எப்படி வந்து ஆஞ்சநேயருடைய உருவப்படத்தோட வந்து வச்சிருப்பாங்க. இன்னொரு முரண்பாடு பாருங்க. அதுல முருகர் அதுல வந்து ஆஞ்சநேயர் படம் இருக்குன்றது திமுக ஒத்துக்குது. சமணர்களுக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சமணருக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்ல. அப்ப அங்க சமணர்களுக்கு வேலையே இல்லைன்றதா? சமணர் படுகைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு இதுல வந்தேரிகள் வந்து இங்க வாழ்ந்திருக்கலாம், வேற விஷயம். ஆனா அந்த தூணே சமணர் தூண் எப்படி சொல்லுவேன்? அப்ப இது வந்து ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. இதை வந்து மடைமாற்றி பண்ணி இந்த தீர்ப்புகளை தாமதமாக்கிறதுக்கு ஒரு விஷயத்த பண்றாங்க. இப்ப நீதிபதிகளுக்கு இது எல்லாமே தெரியும். நீதிபதி என்னமா எதுக்கு வெயிட் பண்ணுவாங்க? கரெக்டான ப்ரூஃப். உச்சநீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்கு கேஸ். இப்போ உச்சநீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ற மாதிரி டாக்குமெண்ட் வேணும். ஆனா வழக்கு என்ன வரலையே, வரல சொல்றேன். அவங்க இப்ப தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி அவங்க ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஏற்கனவே 21 இடையீட்டு மனு போயிடுச்சு. ட்ரையல் 3 நாள் போயிடுச்சு, ப்ரேயர் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருமே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. தீர்ப்பு வழங்கலான்ற கண்டிஷன் வரப்ப அவசரமா நேத்து ஒருத்தர் போறாரு. அந்த லாயர் பேர் வந்து அருணாச்சலம். அவர் யாருன்னா திமுகவை ஆதரவான நீதிபதியாக இருந்த ஹரிபரந்தாமனுடைய ஜூனியர். அவர் போறார், எனக்கு இடையீட்டு மனு நீங்க ஏத்துக்கணும். நீதிபதி சொல்றாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு வரக்கூடிய கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு, இப்போ எதுக்கு அந்த இடையீட்டு மனு நீ சொல்லுகிற, ஏத்துக்க முடியாதுன்றப்ப இல்ல நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு வீரர்களை வைத்து அலேக்கா அவர் தூக்கி கோர்ட்டு வெளியே தள்ளுறாங்க. இந்த செய்தி எந்த ஊடகங்களையும் ஃபிளாஷ் ஆகும். இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு திமுக அரசுக்கு. ஆனா எந்த ஒரு பத்திரிகைகளிலுமே வரல, எந்த ஒரு ஊடகத்துறையிலுமே வரல. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், பிரிண்ட் மீடியா, சேட்டலைட் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லாத்தையும் திமுக தன் கட்டுப்பாடுல வச்சிருக்கு. திமுக எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குது, அதிகாரத்தை பயன்படுத்துது, இல்லாட்டி அச்சுறுத்துறது, இல்லாட்டி அவங்களுக்கு வழக்கு போட்டு ஜெயில தள்ளு. நீதித்துறையை அச்சுறுத்தணும்னு நினைச்சா அது முடியுமா? இல்ல, ஊடகத்துறை சொல்றேன். இப்ப இன்றைக்கு நீங்க ரீடிங் பேப்பர்ஸ் எடுத்தீங்கன்னா, தினத்தந்தி எடுத்தீங்கன்னா, நீ ஹெட்லைன்ஸ் நியூஸ் என்ன? மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு வீரர்களை வைத்து ஹரிபரந்தாமன் இருக்கக்கூடிய ஜூனியரா இருக்கக்கூடிய அருணாச்சலம் அத்துமீறி இடையீட்டு மணியை கம்பல்சரி ஏத்துக்கணும்னு ப்ரெஷர் பண்ணதுனால அந்த வீரர்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய நீதியரசர் அவர்கள் வெளியேற்றினார்கள். இந்த செய்தி வரணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு ஹெட்லைன் நியூஸ் வந்து சோனியா ராகுல் காந்தியினுடைய குற்றப்பத்திரிகை. அது என்ன ஒரு சாதாரண விஷயம்? என்ன விஷயம்? அமலாக்கத்துறை கோர்ட்ல போய் கொடுக்குறாங்க. தனிநபரான சுப்பிரமணிய சாமி தாக்குன அந்த எஃப்ஐஆரை நீங்க வேற மாதிரி கொடுத்துருக்கீங்க, வேற டிராப்டா கொடுங்க, இவ்வளவுதான். இது நாங்க ஏத்துக்க மாட்டோம், இதை ரிஜெக்ட் பண்றோம், வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க. இதை உடனே முதலமைச்சர் வந்து எக்ஸ்பிரஸ்ல போறாரு, கிளீன் ஷாட் ஆன மாதிரியே சொல்றாங்க. கிளீன் ஷாட்டுங்க, முடிஞ்சிருச்சுங்க கேஸ், அவங்க தள்ளுபடி ஆயிடுச்சுங்க, அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கிளப்பி விடுறானுங்க. இதுதான் நீங்க எட்டி நியூஸ் ஆகுறது, எட்டி நியூஸ் ஆகுது வரணுமா? பொட்டி செய்தி இது. எவ்வளவு கேஸ் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஜட்ஜி கன்வின்ஸ் ஆகல என்ன பண்ணுவாரு? ரிஜெக்ட் பண்ணி வேற தாக்கல் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன் நேற்று நவோதய பள்ளிகளுக்கு வந்து வில்சனுக்கு திமுக அரசுக்கு அவ்வளவு
தலையில வந்து கொட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக அரசே 42 நாட்களுக்குள்ள இடத்தை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தமிழ்நாடு தனிநாடு கிடையாது, கூட்டாட்சி தத்துவத்தோட இந்தியாவோட சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கொட்டு வச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. நீங்க முதலில் என் மண் என் மாநிலம் என் மொழின்னு பேசுறத நிறுத்துங்க. எவ்வளவு பாருங்க, என் மண் என் மாநிலம் என்னுடைய மொழி அப்படின்னு பேசுறத நிறுத்துங்க. உங்க மொழி பற்ற உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வரக்கூடாது. நல்லா கேட்டு, உங்க மொழி பற்ற உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதீங்க. ரொம்ப அருமையான வேர்டு அது. மத்திய அரசு கொடுக்குற எல்லா திட்டங்களையும் திணிப்புன்னு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு கேரளா வந்து எங்களுக்கு இது அடுத்தது எப்ப தருவீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசு ஒரு திட்டம், நவோதயா பள்ளிகள் திட்டம் மத்திய அரசு திட்டம். PM ஸ்ரீ பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கை மத்திய அரசு திட்டம். இந்த மத்திய அரசு திட்டம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசம் ஏத்துக்கிற மாதிரி தான் ஒரு திட்டம் வடிவமைக்கப்படும். மத்திய அரசு திட்டம் தமிழ்நாடு மட்டும் தனியாக திட்டம் போடுறாங்களா? கேரளாவுக்கு மட்டும் தனி திட்டம் போடுறாங்களா? மெட்ரோ ட்ரெயின் பாலிசினா மெட்ரோ ட்ரெயின் பாலிசி இந்தியா ஃபுல்லா ஒரே பாலிசி தான். கண்டிப்பா. உத்தரகாண்டுக்கு ஒரு பாலிசி, நமக்கு ஒரு பாலிசி, பக்கத்து வீட்டுக்கு ஒரு பாலிசியா? அப்ப இந்த PM ஸ்ரீ பள்ளியில் புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கான அந்த பள்ளிக்கான அந்த கொள்கையை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலம் எழுந்துருச்சு. யார் யார் ஏத்துக்கிறாங்க? மம்தாவும் கேரளாவும் தமிழ்நாடும் ஏத்துக்காம இருந்துச்சு. இப்போ கேரளா பினராயி விஜயன் அதை ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்டு 1530 கோடி வாங்கிட்டார். மம்தா என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு ஸ்கீமும் வேணாம் எனக்கு பணமும் வேணாம், போயிட்டாங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இங்கே என்ன பண்ணுறாங்க, சம்ஸ்கிருத சிக்ஷா அபியான் திட்டத்தில் எனக்கு ஸ்கீமில் நான் சேர மாட்டேன், பணத்தை கொடு. அது எப்படி கொடுப்பாங்க? 27 மாநிலம் கேட்க மாட்டானா? கேட்பான்ல. ஏங்க நாங்கள் வந்து இணைஞ்சாதான் பணம் கொடுப்போம், நீங்கள் நாங்கள் இணைஞ்சோம், இவருன்னு இணையாம பணம் கொடுக்குன்னு கேட்க மாட்டானா? ஆனால் நாங்கள் மனு கொடுப்போம், கோர்ட்டில் போவோம், படம் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்? நவோதயா பள்ளிகள், ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை 2004 2014 வரையும் காங்கிரஸுடைய தேர்நிலவு பீரியட்ல திமுக இருக்கிறப்பையும் அவங்க அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கல? இங்க வச்சிருக்கிற மும்மொழி கொள்கையை வச்சிருக்க அனைத்து பிரைவேட் ஸ்கூலும் யாருக்கு சொந்தம்? திமுகவுடைய அமைச்சர்களுக்கும் எம்பிகளுக்கும் எம்எல்ஏக்கும் சொந்தம். ஒரு வட்டத்தலைவர் வச்சிருக்கான் ஸ்கூலு, பிரைமரி ஸ்கூலு, அவன் வச்சிருக்கான் மும்மொழி சொல்லி கொடுக்குறான். நேற்று ஆரம்பிச்ச தாவேகா விஜய் வச்சிருக்காரு எங்க பனையூர்ல ஸ்கூல் வச்சிருக்காரு, இது CBSE ஸ்கூல் வச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து 2 மொழி தான் நாங்கன்னு சொல்லி படம் காட்டுவார். அப்ப நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பணத்தை வாங்கி கொண்டு மும்மொழி கல்வியை போதிக்கிறீர்கள். பணம் இல்லாத ஏழைகள் 52 லட்சம் பேர் இன்னைக்கு படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அந்த 52 லட்சம் பேருக்கு ஏன் மும்மொழி கொள்கையை நீங்க மறுக்கிறீங்க? இதை தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, வில்சன் என்ன வைக்கிறாரு, தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை, நவோதயா பள்ளிகளை கொண்டு வந்தா அது மும்மொழி கொள்கை அப்படின்றாரு. அதுதான் அவர் வச்சார். அவர்தான் செக் மொழி பற்ற இங்க கொண்டு வராது. எல்லார் மொழி எல்லாம் உலகம் வசுதேவ குடும்பங்க. நீங்க உலகம் வந்து வசுதேவ குடும்பம் ஆயிடுச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் ஐநால கொண்டு போய் சொல்றாரு மோடி, அங்க எழுதி போட்டிருக்கான். உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மனிதர்கள் இருக்கக்கூடிய அனைவரும் என் நண்பர்கள், எல்லாருமே என் சொந்தக்காரன்றான். அதனாலதான் நம்ம வந்து 180 நாடுகளுக்கு இலவசமா வேக்சின் கொடுத்தோம். பாகிஸ்தான் கொடுத்தோம், இலங்கை கொடுத்தோம், எல்லாருமே கொடுத்தோம். ஏன்னா உலகமே நம்ம குடும்பமா நம்ம நினைக்கிறோம். நீ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்துட்டு கூட்டாட்சி தத்துவத்தின் படி இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு அங்கம், நீ என் மாநிலம் என் மண்ணு என்னுடைய மொழி என்னுடைய இனம் அப்படின்னா என்ன? இது கோவருமா இல்ல ஜட்ஜுக்கு? கண்டிப்பா. என்ன நீ தனியா இலங்கையா? நீ தனி நாடாயா? நீ தனி நாடாரின்னா இலங்கையா, பங்களாதேஷா, பாகிஸ்தானா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன பாலிசி சொல்றதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசி ரூல். நான் ரூலை வர மாட்டேன் நீதித்துறையை போய் நான் ஒவ்வொரு வாட்டி குறைஞ்சிக்கிட்டே இருப்பேன்னா நீதித்துறை என்ன சொல்லுது? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனிநபர் போட்ட கேஸ் இது. அது பில்லாகி இன்னைக்கு தான் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொட்டை கொடுத்து மத்திய அரசுடன் இணக்கமா போங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் 45 நாள்ல. இந்த இடத்துல ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் கட்ட போறோம், இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுங்க சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கொட்டு! கூட்டாட்சி தத்துவத்தை விட்டு வெளியில் போகாமல் நீங்களும் இந்தியாவில் ஒரு அங்கம் அப்படின்ற மனப்பக்குவத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வா. நீ வந்து இந்தியாவில் ஒரு அங்கம். நீ ஃபர்ஸ்ட் யாரு கேட்கணும்? நீ யாருன்னு கேட்டா நான் முதல்ல இந்தியன், அப்புறம் தான் நான் மொழியால் நான் தமிழன். இதான உணர்வு. எந்த மதத்தை பின்பற்று, எந்த உணவை சாப்பிடு, எந்த உடவை அணி, எந்த உடையை வேணா அணிஞ்சுக்கோ, என்ன வேணா நீ பண்ணிக்க, எந்த மொழியை வேணா நீ கத்துக்கோ. ஆனா நீ உணர்வாலும் உள்ளத்தாலும் நீ யாரா இருக்கணும்? இந்தியனா இருக்கணும். இதுதான் நம்ம தத்துவம். நீ இந்த மொழி படிக்காதுன்னு சொல்றோமா, இந்த உணவு சாப்பிடாதுன்னு சொல்றோமா, இந்த ட்ரெஸ்ஸை போடாதுன்னு சொல்றோமா?
நீ வந்து இப்படிதான் ஹிஜாப் அணியணும், நீ வந்து ட்ரெஸ் போடாது, எதுவுமே நம்ம சொல்லல. அது மட்டும் இல்லாம 2 லட்சம் ரூபாய் வந்து வருடம் வந்து உங்க ஊர்லயே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் வந்து கட்டி தான் படிக்கிறாங்க குழந்தைகள் அப்படின்னா அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பிவி ஜெகரத்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லிடணும், ஜவஹர் நவோதயா வித்யோதயா பள்ளிகள் என்ன அப்படின்னா அது உறைவிட பள்ளி. நீங்க 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து இருக்க இடமும் உணவும் கொடுத்து ஒரு உயர்தர இன்ஸ்டிடியூஷன்ல கிடைக்கக்கூடிய கல்வியை சாமானிய ஒரு மக்களுக்கு கொடுக்கறது அந்த திட்டத்தின். அதுதான் சிபிஎஸ்இ சிலபஸ்ல. இப்ப இந்த சில நீங்க நவோதயால படிச்சுன்னா அங்கேயே ஹாஸ்டல் கொடுத்துருவாங்க, நீங்க வீட்டுக்கு போற தேவையில்ல, அங்கேயே லேப், இன்டர்நேஷனல் லேப் எல்லாமே கிடைச்சிரும். இங்க இருந்து நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு நீங்க பிரயாணம் பண்ணலாம். இங்க இருந்து நீங்க குஜராத்ல இருந்து நீங்க 300 பேர் குஜராத்ல போய் குஜராத் கத்துப்பான், அங்க இருக்க இந்த நவோதயாவுக்கு வந்து தமிழ் கத்துப்பான், நம்மளுக்கு பண்டமாற்று மொழி பற்று எல்லாமே மாறும், சேஃப் அண்ட் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே கிடைச்சிரும். இததான் பிரைவேட் ஸ்கூல்ல மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகளா இருக்கக்கூடிய திரு செந்தாமரை அவர்கள் சன்சைன் வேலைச்சேரியில கத்துக் கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க? பல லட்சங்கள் வாங்குறாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் கத்து தராரு, அவங்க கட்சியை சேர்ந்த ஏவாவேலு இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு, துரைமுருகன் இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு, எல்லா அமைச்சர் பெருமக்களும் மெடிக்கல் காலேஜும் வச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜும் வச்சிருக்காங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் வச்சிருக்காங்க, சிபிஎஸ்இ ஸ்கூலும் வச்சிருக்காங்க, பிரைமரி ஸ்கூலும் வச்சிருக்காங்க. இன்றைக்கு சாதாரண வட்ட செயலா இருந்தவன் சாராயம் காய்ச்சினவெல்லாம் இன்னைக்கு கல்வி தந்தை ஆயிட்டான். இந்த கான்செப்ட் கல்வி அமைச்சருடைய பையனே வந்து பிரெஞ்சு படிக்கிறாங்க. அது அவர் பெருமையா சொல்றாரு. எப்படி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து 90 வச்சா அழிச்சிட்டு போவாரோ, ஆனா என் மனைவி வந்து துர்கா அவர்கள் திருவெங்காடுல வந்து திருவெங்காடு போய் பூஜை பண்றாங்க, ஏன்னா நலமா இருக்கும், அவங்க தொழில் நான் கட்டுக்க மாட்டேன், அவங்க பர்சனல். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, என் வீட்டு புள்ள 3வது மொழியா பிரெஞ்சு படிப்பான், ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 52% நாங்க கொடுக்க மாட்டோம், அவங்க 2 மொழி தான் படிச்சாகணும், அவங்க தலையெழுத்தாதான் அப்படின்னு சொல்றது நீங்க யாருங்க? வாய்ப்புகளை நீங்க ஏன் மறுக்கிறீங்க? அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நறுக்குன்னு கொட்டிருக்கு திமுகவுக்கு. இது வந்து மத்திய அரசு கொடுக்கிற வாய்ப்பா நினைங்க தவிர திணிப்புன்னு ஏன் நினைக்கிற? இப்ப திருப்பரங்குன்றத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்லயே வந்து ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் இவ்வளவு அசிங்கமா வந்து கொட்டு வச்சிருக்கு, ஆனா எதுவுமே வந்து எந்த ஊடகங்களே வரல. திமுக அரசு இத பத்தி பேசவே இல்லை, ஹஜ்ஜி இல்லம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு போர்வையை போட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வரையும் திமுக நாங்க தான் சிறுபான்மைக்கு ஆதரவானவர். இப்போ ரொம்ப பயந்துருக்கான் சிறுபான்மை. விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் ஓட்டும் இஸ்லாமியர் ஓட்டும் அப்படியே கன்சாலிடேட்டா போயிடுமான்ற ஒரு பயம் வந்துருச்சு. நேற்று அதாவது மதுரை இஸ்லாமிய மக்கள் கட்சியினுடைய இயக்கம் வந்து நேற்று கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க. நாங்க திருப்பரங்குன்றத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது, அவங்களுடைய விலக்கேற்றக்கூடிய அந்த விஷயத்தில் இஸ்லாமியர்கள் எந்த ஒரு இடத்துலயுமே நாங்க நேற்று கொடுத்தது இல்லமா. அது 2 முறை அமைதி பேச்சுவார்த்தையில தர்காவுடைய அமைப்பு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் விளக்கேற்றுவதற்கு எந்த ஆட்சேபம் இல்லைன்னு என்னைக்கோ கொடுத்துட்டாங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சி கூட நேத்து சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவன் ராஜபாளையத்திலிருந்து ஒருத்தன் வந்து வம்படியா நவாஸ்கனி ராமநாதபுரம் எம்பி எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்து ஒருத்தன் வராங்க மதுரைக்கு வந்து திருப்பரங்குன்றம் வந்து ஒரு ஆடை இழுத்துட்டு போறான். சிக்கந்தர் பாதுஷா கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், என் பிள்ளைக்கு சரியான ஆடு வெட்டுறேன்றான். அப்போதான் நம்ம வந்து முன்வைக்கிறோம், பலியிடுதல்ன்றது இஸ்லாம் முறைப்படி கிடையாது. இஸ்லாம் முறைப்படி பலியிடுதல் கிடையாது. பலியிடுதல் இந்து முறைப்படி தான். நம்ம தான் வந்து பலியிடுவோம். நம்ம ஒரு ஆட்டை நேர்ந்து விட்டுருப்போம், ஒரு கோழியை நேர்ந்து விட்டுருப்போம். கரெக்டா அந்த டேட் வரப்ப அந்த ஆட்டை கேட்போம், மஞ்சள் தண்ணி வச்சு குறி கேட்போம். அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. அந்த ஆட்டை நீங்க ஒரே வெட்டா, பலின்றது ஒரு வெட்டு தான். ஒரு வெட்டுல தலை விழுந்ததுன்னா அது இறைவனுக்கு படைக்கப்பட்டது. அந்த வெட்டுல அது சாகலைன்னா அதை விட்டுருவோம், அதை பலியிட மாட்டோம். உத்தரவு குடும்பான்லாம் படத்துல காட்டுவாங்க பாருங்க, அத்தா உத்தரவு குடும்பான்னு, அதுதான் அது காரணம். கோழியும் அதே மாதிரிதான். சரியா? இஸ்லாமிய முறைப்படி வந்து ஒரு விலங்கினங்களை வந்து உணவுக்காக அறுக்கிறாங்கன்னா ஓதி அறுப்பர்னுவாங்க. ஓதி அறுப்பர்னா அந்த விலங்குடைய நரம்பை ஒவ்வொன்றா கட் பண்ணி அவங்க பலியிட மாட்டாங்க, ஒரு இதில் வெட்ட மாட்டாங்க. ஓதி ஒரு நரம்பா கட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்துட்டு அவங்களுடைய மந்திரங்களை ஓதி அதை வந்து இறைவனுக்கு படைக்கப்பட்டு நம்ம கொடுப்பாங்க. அந்த உணவு பேர் தான் ஹலால் உணவுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது பேர் ஓதி அறுப்பர் அப்படின்றது அதோட பேர். சரிங்களா? இவன் வம்படியா ஒரு ஆட்டையும் கோழியும் எடுத்துட்டு போய் நான் பலியிடுவேன் அப்படின்னு சொல்றப்பதான் இதுக்கு சப்போர்ட்டா யார் வருது? ராமநாதபுரம் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ்கனி வந்து இது எங்களோட இடம்னு சொல்லி நம்ம புனித தன்மதி கெடுக்கிற மாதிரி படியில உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு சர்ச்சையை தொடங்கி வச்சது அவர் தான். நம்ம சர்ச்சையை தொடங்கி வைக்கல. இந்த சிக்கந்தர் மலையா கந்தர் மலையான்ற காரணத்துக்கு அவர் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்து முன்னணியை சேர்ந்த ராமகோபாலன்ஜி வந்து இது வந்து மோட்ச தீபத்தில் தான் நீங்க தீபம் ஏத்திட்டீங்க, அது ஆகம முறைப்படி தவறு, தீபத்தூணில் தான் தீபம் ஏத்த வேண்டும் சொல்லி கேஸ் கொடுத்து அந்த கேஸ் போயிட்டே இருக்கு. அதற்கான தீர்வு எல்லாரும் சொல்றாங்க.
நேத்து தான் கேஸ் போட்டாங்க, உடனே ட்ரையல் எடுத்து உடனே தீர்ப்பு கொடுக்குறாங்க. நேத்து கொடுக்கல, 50 பக்க தீர்ப்பு ஒரு நாள் கொடுக்க முடியுமா? முடியாது. சங்க இலக்கியங்களை ஆராயிறாரு, முருகாற்று படையிலிருந்து மேற்கோள் காட்டுறாரு, புறநானூறு மேற்கோள் காட்டுறாரு. அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரில போய் கேட்கிறாரு. இந்த நீதியரசர் மலை மேல் ஏறி போய் பாக்குறாரு. டபுள் பெஞ்ச் இருக்குல்ல, ஜெயச்சந்திரன் 209 நீதிபதி இருக்காங்களா, அவங்க அந்த பெஞ்சு நீதிபதிகள் மலை மேல் போல. இப்ப வாதாடுறானுங்க 2 வக்கீல், மாசிலாமணி ஒருத்தர், ஜோதி, அவங்க மலை மேல போய் தூணை பார்த்தாங்களா? எல்லாம் வந்து ஜூனியர் கொடுத்த பாயிண்ட்ஸ் வச்சு பேசுறாங்க. ஆனா இந்த மாண்புமிகு இந்த நீதியரசர் சுவாமிநாதன் மலை மேல ஏறினாரு. போய் இறங்கி இது தீபத்தூணா, ஏன் தெரியுங்களா? அவர் தீர்ப்பு கொடுத்த பிறகு கோர்ட் அவர் கன்வின்ஸ் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கணும், எப்படி குத்த, எந்த டிபார்ட்மெண்ட், எந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்தது, எந்த தரவுகள் படி நீங்க தீர்ப்பு குத்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்களா? 50 பக்க புக்கு கொடுத்துருக்காரு. அப்ப எவ்வளவு பேர் ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு, எத்தனை பேரை சந்திச்சிருப்பாரு, எத்தனை தீர்ப்புகளை வெளியே எடுத்திருப்பாரு. 1920 எடுத்த பிரிட்டிஷ் ரெவன்யூ கவுன்சில் இந்த தீர்ப்பு, அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரிகளுடைய இது, பக்கத்துல இருக்க காவல்காரர்களுடைய பேட்டி, இதை எல்லாம் எடுத்துதான் அவர் தீர்ப்பை வழங்குறாங்க. அதையும் நீ வந்து வாதாடுறன்ற பேர்ல போயிட்டு ஒருத்தன் சமணர் படுகன்றான், ஒருத்தன் தீபத்தூன்றான், ஒருத்தன் தர்காவுக்கு சொந்தமான்றான். ஒரு தெளிவு இருக்கா? ஏயா நீதான் 1981 நீதான் கொடுத்துருக்க, இது தீபத்தூன்னு தொல்லியல் துறை தான் கொடுத்துருக்குன்ற காரி துப்புறோம். நாஞ்சில் சம்பத் சொல்ற மாதிரி தொடச்சிக்கிட்டு மறுபடியும் இது சமணர் தூணுன்னா என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது இங்கே மக்கள்கிட்ட நம்ம குறிப்பிட வரணும், இந்த விஷயத்தை நாடாளுமன்றம் எடுத்துட்டு போயிட்டு பெரிய பிரச்சனையாக்கி இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை சேர்ந்த நமது 40 எம்பிக்களும் அந்த முருகருக்கு கிடைத்த துரோகமாக அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்ப அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா முருகனுக்கு இருக்கிற துரோகம் தானே அது, அதுல மாற்று இல்ல. அதுல முருகர் அது தீபத்தூணுன்றதுக்கு நம்மளோட வழிபாடு. என்னோட இந்துக்கள் ஓட்டை வாங்கி தான் நாடாளுமன்றம் போயிருக்க, அங்க ஒருத்தன் தீபத்தூண் இல்லைன்னு சொல்லி ஒன்னு அசிங்கப்படுத்துறான். அது தீபத்தூண் இல்ல, அது வந்து நில அளவு கல்லுன்னு சொல்லி கனிமொழியில் இருக்க மாதிரி தயாநிதி மாறன் எந்தெந்த எம்பி கையெழுத்து போட்டு அது இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தாங்களோ அந்தந்த எம்பிக்கள் எல்லாருமே முருகனுக்கு எதிரானவர்கள், இந்துக்களுக்கு எதிரான இதுதான் பதிவு சொன்னோம். ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லணும், இந்துக்களுக்கு நீ எதிராக இருந்தாலும் கையெழுத்து போடுவேன். இல்லாட்டி இந்த வெங்கடேசன் மதுரை வந்து நம்பர் 1 இருந்த மதுரை தூய்மைப்பட்டியல தூக்கி 46 இடத்துல வச்சு, அசுத்தப்பட்டியல 46 இடத்துல வச்சு மதுரை. இன்னைக்கு வந்து இந்தியாவிலே அசுத்தப்பட்டி நம்பர் 1 யாரு? மதுரை. 2வது எங்க? பஞ்சாப் லூதியானா. 3வது சென்னை. 2 நம்ம 3ல நம்ம 2 இருக்கிறோம். அதை பற்றி பேசியா மேயர் எங்க யார் 200 கோடி லஞ்சம் வாங்கிட்டு மேயர் ஜெயில இருக்கிறான், அதை பத்தி பேசியானா? பாராளுமன்றத்துல பாருங்க, இந்து சிலைகள் இந்தி படமா இருக்கு, இந்து சிலைகளா இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே இல்லை. இது உன்னை கேட்டாங்களா? இஸ்லாமிய சிலை வைத்து வழிபடுவாங்களா? உருவ வழிபாடு இல்லாம வழிபாடு, இந்த பேசிக் சென்ஸ் அவனுக்கு இல்ல. அவங்க என்ன கட்டிக்கிறாங்க? நாங்க சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள், நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள். அங்க முருகன் இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லுவான் பாருங்க, வெங்கடேசன். முருகரே அங்க இல்லங்க, அது சமணர் மலை தான். அது வந்து முழுக்க சிக்கந்தர் மலை தாங்க. கந்தர் மலைன்னு போய் சொல்றாங்க. அது மலை ஃபுல்லா சிக்கந்தாருக்கு சொந்தம். அதுக்குதான் அமித்ஷா வந்து பயங்கரமா கொட்டி வச்சிருந்தார் இல்லையா? அதாவது எல்லாரும் திட்டினாலும் அவங்க வந்து இன்னும் வந்து இது ஒரு விழிப்புணர்வா சொல்றேன். சிறுபான்மையருக்கு சப்போர்ட்டா அவங்க ஏன் போறாங்க அப்படின்னா, அந்த சிறுபான்மையர் ஓட்டு ஹாட் கேட்க அவங்களுக்கு கிடைக்குது. 12% ஓட்டு ஹாட் கேட்க கிடைக்குது. அவன் வந்து ஒரு போர்டில் டார்கெட் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் 12% ஓட்டு நமக்கு வந்துருச்சுன்னு ஃபிக்ஸ் பண்றான். பெரும்பான்மையான இந்துக்கள் கன்சாலேட்டா போய் நமக்கு ஓட்டு பதிவு செஞ்சன. அதாவது 69%, 67% போலிங் ஆகுறது, 95% போலிங் ஆனா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையர் ஓட்டு நம்மளோட கம்மியாயிடும். ஒண்ணு ஒரு வாட்டி சொன்னார், இங்க சிறுபான்மையர் ஓட்டை தவிர இந்துக்கள் ஓட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் பயணிக்கு காவடி எடுத்துட்டு நடந்து போவான் அப்படின்னு சொன்னார். அதுதான் இப்ப நினைவூட்ட விரும்புறேன். ஓட்டுது தான் இங்க நடக்கிறது, பக்தி கிடையாது திமுகவுக்கு, ஓட்டு. இப்ப என்ன சொல்றான், தாவேக்க ஆரம்பிச்சாச்சு, ஒட்டுமொத்த சிறுபான்மையர் ஓட்டு போகுது. இதை வந்து நான் தான் சிறுபான்மைக்கு ஆதரவாளர் இல்லை, அஜி போறதுக்கான கட்டிடங்கள் திறந்துட்டேன். இங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வரையும் நான் உங்களுக்காக வாதாட போயிருக்கேன். அவனே சொல்றான் நீ தீபம் ஏத்துக்கன்னு, அவன் எதுவுமே சொல்லையா? இன்னைக்கு வரையும் சொல்றான் நாங்க இணக்கமா செயல்படுறோம், நாங்க வந்து பலியிடுறது இல்லை, பலியிடுறது எங்க முறையில கிடையாது. கீழே அசைவம் சமைப்போம், மேல போய் தர்கால வந்து படைப்போம், சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம், வந்துடும். எங்களுக்கு அந்த இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்க நல்லபடியா ஏத்துக்கன்னு அவன் சொல்றான். என் நிலத்தை காப்பாற்ற வேண்டியவன், என் தூணை காப்பாற்ற வேண்டியவன், என் உண்டியல் காசை வச்சு உனக்கு ஏசி காரு, ஏசி வீடு, உனக்கு வந்து ஏசி போட்ட அலுவலகம், உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து என் துட்டை வாங்கிட்டு நீயே அப்பீல் போற. யாரு இந்த மலைக்கு இது தீபத்துன்னு போராடணுன்ற அறநிலைத்துறையோ அவனே அப்பீல் போறாது. அறநிலைத்துறை எந்த நாட்டில் நடக்குமா? அது இந்த கொடுமை எந்த நாட்டில் நடக்குமா? எந்த மாநிலத்தில் நடக்குமா? யார் போகக்கூடாது அவன் போறாங்க. அவனோட வேலை என்னங்க? என்னுடைய நிலத்தை பாதுகாக்கத்தாங்க அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். அவனுக்கு என் உண்டியல் காசை, நான் போடுற தட்சணை காசு, சொத்தை வச்சு கடவுளுடைய காசை தின்னுட்டு பிழப்பு நடத்துற நீ
கடவுளுக்கு எதிராகவே போற. நீ என்ன பண்ணணும்? இது எங்க தூணும் பெண்ணுங்க அருள்துறை போற அப்பீல். இது எங்க தீபம் நாங்க இங்க ஏத்த முடியாது, இந்த தூண் வந்து நில தூண், நான் இங்கதான் ஏத்துவோம்னா கொடுமையின் உச்சமா இருக்கா இல்லையா? அப்ப இந்துக்களுக்கு எதிராக இம்ப்ளீச்மெண்ட்டுக்காக பாராளுமன்றத்துல முருகருக்கு எதிராக கையெழுத்திட்ட திமுக எம்பிக்கள் அனைவரும் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள். நாளைக்கு உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்தா நீ முருகருக்கு எதிராக கையெழுத்து போட்டியா நீ கேள்வி கேட்கணும். என் முருகனுக்கு எதிராக நீ கையெழுத்து போட்டியே, உனக்கு நான் ஏன் ஓட்டு பண்ணணும்? ஓட்டு கேட்க வருவான்ல, எனக்கு கேட்க வந்தா நான் கேட்பேன். என்னோட டென்ஷன் இதுல பாராளுமன்ற தொகுதியில் தமிழிசை தங்கப்பாண்டி என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஓட்டு கேட்டா, இங்க என் முருகர் இல்ல, இது தீபத்தூண் இல்ல, சமணர் படுக, இது கழுத்து, இது வந்து நில அளவுக்கல், நீ சொன்னியே, எதை மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்கிற? குன்றிருக்கமெல்லாம் என் குமரன் இருக்கிற என் முருக பெருமானி அவமானப்படுத்துற, ஒரு லாயரை விட்டு அவனுக்கு 2 பொண்டாட்டின்னு அசிங்கப்படுத்துற, எந்த மூஞ்சை வச்சு நீ ஓட்டு கேட்க வர? இதை தான் நம்ம பதிவு பண்ணணும்.